வணக்கம். இன்னைக்கு நாம முண்டக உபநிடம் சொல்ற மெய்ஞானத்தை பத்தின ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். எது உண்மையான அறிவுங்கிற இந்த அற்புதமான பயணத்துல வாங்க நாம ஒன்னா பயணிக்கலாம். நம்மளோட இந்த முழு பயணமும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. ஷௌனகர்னு ஒரு பெரிய முனிவர் ஆங்கிரஸருங்கிற தன் குரு கிட்ட கேக்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மிச்ச எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இதுதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. சரி, இந்த தேடல்ல நாம எந்தெந்த படிகள் வழியா போக போறோம்னா, முதல்ல அறிவின் தேடல் எப்படி தொடங்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் அறிவிலே 2 வகை இருக்கு, அது என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அதைத் தொடர்ந்து முழுமுதற் உண்மைனா என்ன, அப்புறம் ரொம்பவே பிரபலமான 2 பறவைகள் கதை வழியா நமக்குள்ளே ஒரு பயணம். கடைசியா சத்தியத்தின் பாதையில நடந்து மெய்ஞானமும் விடுதலையும் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். நம்ம பயணத்தோட முதல் பாகம் அறிவை தேடுறது. இங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஷௌனகர் ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு இல்லறவாசி. ஆனா அவருக்குள்ள ஞானத்துக்கான தாகம் இருக்கு. அதனால ரொம்ப பணிவோட தன் குருவான ஆங்கரசரை அணுகிறார். உண்மையான அறிவை தேடுற ஒருத்தருக்கு எவ்வளவு அடக்கம் வேணுங்கிறத இது ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. அந்த கேள்விக்கு ஆங்கிரசர் சொல்ற முதல் பதிலே ரொம்ப ஆழமானது. அவர் சொல்றார், அறிவுல 2 வகை இருக்கு. ஒன்னு அபரவித்யா, அதாவது இந்த உலக சம்பந்தப்பட்ட அறிவு. வேதங்கள், சடங்குகள், இலக்கணம், ஜோதிடம்னு நாம கத்துக்கிற எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். இன்னொன்னு பரவித்யா, அதாவது மெய்ஞானம். இது அழிவே இல்லாத அந்த பரம்பொருளை பத்தின அறிவு. ஷௌனகர் தேடுறதும் இதுதான். எதை ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமோ அது இந்த பரவித்யா தான். அப்போ உலக அறிவை தாண்டி அந்த மெய்ஞானத்தை நோக்கி நாம நகரும்போது நம்ம தேடலோட இலக்கு என்னவா இருக்கு? அதுதான் முழுமுதற் உண்மை. உபநிடதங்கள் இத பிரம்மம்னு சொல்லுது. சரி, அதோட இயல்புதான் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த ஓமை எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. ஒரு சிலந்தி பூச்சி வலை பின்றதுக்கு நூலை வெளியிருந்து வாங்கறதில்ல. அது தனக்குள்ள இருந்துதான் நூலை உருவாக்குது, வலைய பின்னுது, கடைசியில தனக்குள்ளேயே அதை இழுத்துக்குது. அதே மாதிரிதான் இந்த முழு பிரபஞ்சமும் அந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்துதான் தோன்றுது. அதாவது பிரம்மம் படைப்பவன் மட்டும் இல்ல, படைக்கப்பட்ட பொருளும் கூட அதுவேதான். இப்போ நாம இந்த உபநிடசத்தோட இதய பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரே மரத்துல இருக்கிற 2 பறவைகளை பத்தின இந்த உருவகம் நமக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஒரு கண்ணாடி மாதிரி காட்டப்போகுது. இந்த ஓமையோட அர்த்தம் என்னன்னா, ஒரே மரம், அதாவது நம்ம உடம்புல 2 பறவைகள் இருக்கு. அதுல ஒரு பறவை அந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடுது, அதாவது உலகத்துல இருக்கிற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்குது. ஆனா அந்த இன்னொரு பறவை இருக்கே, அது எதையுமே சாப்பிடாம சும்மா அமைதியா எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அட்டவணை இன்னும் தெளிவா விளக்குது பாருங்க. அந்த பழத்தை சாப்பிடுற முதல் பறவை நம்மளோட ஈகோ, அதாவது நான்கிற எண்ணம். அதுதான் எல்லாத்துலயும் ஈடுபடுது, சந்தோஷப்படுது, கஷ்டப்படுது. ஆனா அந்த 2வது பறவை தான் நம்மளோட உண்மையான ஆன்மா. அது எதாலையும் பாதிக்கப்படாம ஒரு சாட்சி மாதிரி எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த 2 பறவையில எந்த பறவை நம்மளை இயக்கிட்டு இருக்கு? நாம அந்த முதல் பறவை மாதிரியே எல்லாத்துலயும் மூழ்கி இன்ப துன்பச் சூழல்ல சிக்கி தவிக்கிறோமா? இல்லனா அந்த அமைதியான சாட்சி பறவையோட இருப்ப நாம எப்பவாச்சும் உணர்ந்திருக்கோமா? ஒருவேளை நாம பெரும்பாலும் அந்த பறவையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அப்போ அந்த 2வது அமைதியான சாட்சி பறவையோட நிலையை அடையிறது எப்படி? அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதுதான் சத்தியத்தின் பாதை. அந்த நிலையை அடைய இந்த உபநிடதம் 4 முக்கியமான நெறிகளை சொல்லுது. முதலாவது சத்தியம், அதாவது வாய்மை. 2வது தவம், அதாவது விடாமுயற்சி, என இது ஒரு நீண்ட பயணம். 3வது சரியான அறிவு, குருட்டு நம்பிக்கை இங்க உதவாது. 4வது பிரம்மச்சரியம், அதாவது தன்னடக்கம். இந்த 4 தான் நம்ம மனசை தூய்மைப்படுத்தி நம்மளோட உண்மையான ஆன்மாவை உணர வைக்கிற கருவிகள். இந்த பாதையோட அஸ்திவாரமே வாய்மைதான். அதனாலதான் இந்த உபநிடதம் ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த பிரகடனம் செய்யுது. சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையே வெல்லும். இது வெறும் ஒரு தார்மீக கருத்து கிடையாது, இது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சக்தி வாய்ந்த மந்திரமான சத்தியமேவ ஜெயதே நம்ம இந்தியாவோட தேசிய குறிக்கோள். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த உபநிடதத்தோட ஞானம் இன்னிக்கும் நம்ம நாட்டோட அடையாளமா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இந்த சத்தியத்தின் பாதையில பயணம் செஞ்சா கடைசியா நம்ம எதை அடையவும்? நம்ம தேடலோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு, மெய்ஞானமும் விடுதலையும். ஒருத்தர் தன் உண்மையான இயல்பை உணரும்போது என்ன நடக்கும்? அந்த விடுதலையோட நிலை எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு பயணத்தையும் ரொம்ப எளிமையா 4 படிகள்ல சுருக்கிடலாம். முதல்ல அந்த ஆழமான கேள்வியை கேளுங்க.
ரெண்டாவது, அந்த 2 விதமான அறிவையும் தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது, உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த சாட்சி பறவைய உணருங்க. கடைசியா அந்த பரம்பொருளோட ஒன்னா கலந்துருங்க. அந்த விடுதலை நிலையை விளக்க இதைவிட ஒரு அழகான உவமை இருக்க முடியாது. எத்தனையோ ஆறுகள் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு உருவத்துல ஓடி வந்தாலும் கடைசில கடல்ல கலக்கும்போது தன்னோட தனிப்பட்ட பேர் உருவம் எல்லாத்தையும் இழந்து கடலாவே மாறிடுது இல்லையா? அதே போலதான் ஞானமடைஞ்ச ஒருத்தர் நான்கிற சின்ன அடையாளத்தை விட்டுட்டு அந்த பரம்பொருளோட இரண்டரை கலந்துடுறாங்க. இந்த பழங்கால ஞானம் நம்மளோட இந்த வேகமான பரபரப்பான வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையானது. நம்ம மனசுல எப்பவுமே அந்த முதல் பறவையோட சத்தம் தான் அதிகமா கேக்குது. கவலை, சந்தோஷம், கோபம்னு ஒரே இரைச்சல். இந்த இரைச்சலுக்கு நடுவுல நமக்குள்ளேயே இருக்கிற அந்த அமைதியான, எதனாலையும் பாதிக்கப்படாத சாட்சி பறவையோட குரலை நாம எப்படி கேட்கறது? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. முண்டக உபநிடத்தோட இந்த ஆழமான கருத்துக்கள் உங்களுக்குள்ள சில புதிய எண்ணங்களை தூண்டியிருக்கோன்னு நம்புறேன். இந்த ஞானத்தை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட பகிர்ந்து அன்பையும் புரிதலையும் பரப்புவோம். நன்றி.